ஈரான் துறைமுகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பெருவெடிப்பும் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களும் ஏற்பட்டிருக்கக்கூடிய இழப்புகளும் யமன் மீதான இரண்டாம் கட்ட வான்வழி தாக்குதல்களை ஆரம்பிக்க முடியாமல் சிக்கி தவிக்கும் அமெரிக்கா. நெட்டன்யாஹூ என்னை ஈரானுக்கு எதிரான போரை நோக்கி நகர்த்தவில்லை. ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கு நான் தயாராகவே இருக்கின்றேன். அபு உபைதாவினுடைய அறிவிப்பும் 3 பிரதேசங்களில் கொத்தாக தட்டி தூக்கப்பட்ட சிப்பாய்களும் ரஃபா நகரு கர்ஹாமையில் இஸ்ரேலிய கைதியை மீட்பதற்காக சென்ற இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட படைகளுக்கு என்ன நடந்தது? அபு உபைதா அவர்கள் விசேட அறிக்கை ஒன்றினை வெளியிட்டிருந்தார். எங்களுடைய போராளிகள் காசாவின் களத்திலே இன்னும் வீரியத்தோடு போராடுகின்றார்கள். களத்திலே உறுதியாகவும் வினைத்திறனாகவும் செயற்பட்டு வருகின்றார்கள். ஆக்கிரமிப்பு எதிரி படைகளுக்கு எதிராக நன்கு திட்டமிட்ட தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். பதுங்கியிருந்து ஆக்கிரமிப்பு எதிரிகளுக்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்துகின்றார்கள். மேலும் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமும் காலமும் மற்றும் முறைகளும் ஆக்கிரமிப்பு எதிரி படைகளுக்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளன. வடக்கு காசாவின் பெய்ட் ஹனூன் பிரதேசத்திலிருந்து தெற்கு காசாவின் ரஃபா பிரதேசம் வரை எங்களுடைய போராளிகள் தொடர்ச்சியான வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இராணுவ ஆச்சரியங்களையும் சாகசங்களையும் நிகழ்த்துகின்றார்கள். எதிரி படைகள் மிரண்டு போகும் அளவுக்கு நுட்பங்களை கடைபிடிக்கின்றார்கள். எங்களுடைய பலஸ்தீனிய மக்களையும் போராளிகளையும் கண்டு ஆக்கிரமிப்பு எதிரி படைகள் அஞ்சுகின்றன. தற்போது இந்த போரானது நீண்டு கொண்டே செல்கின்றது. மேலும் எங்களுடைய போராளிகள் இந்த போர் முடிச்சுக்களை வெற்றி கொள்வதற்கு தயாராகவே இருக்கின்றார்கள். யுத்த களத்திலே எது நடந்தாலும் இறுதி வரை போராடுவதற்கு எங்களுடைய போராளிகள் தயாராகவே இருக்கின்றார்கள் என அபு உபைதா அவர்கள் குறித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அபு உபைதாவினுடைய இந்த அறிக்கையானது இஸ்ரேலிய இராணுவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறியிருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர்களும் கருத்துக்களை வெளியிட்டுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவ ஆய்வாளர்களில் ஒருவரான அவிஸ்டரோஃப் இவ்வாறு தெரிவித்துள்ளார். 19 மாத போருக்கு பிறகு காசாவின் 70% பிரதேசங்கள் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டதற்கு பிறகு 60,000க்கும் அதிகமான மக்கள் கொல்லப்பட்டு காசாவின் ஒட்டுமொத்த கட்டமைப்புகளும் சிதைக்கப்பட்டதற்கு பிறகும் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். மேலும் இன்னும் பல மாதங்களுக்கு போரை தொடருவதற்கு தயாராக இருப்பதாகவும் அறிவித்துள்ளார்கள். கடந்த ஒரு வாரமாக காசாவிலே இஸ்ரேலிய இராணுவம் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்து வருகின்றது. யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முன்பு காசாவிலே எவ்வாறான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருந்ததோ அதைவிட தற்போது அதிகளவான இழப்புகளை இஸ்ரேலிய இராணுவம் சந்தித்து வருகின்றது. சிப்பாய்களுடைய அதிகாரிகளுடைய பற்றாக்குறைக்கு மத்தியில் இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய இழப்புகள் பல மடங்கினால் அதிகரித்துள்ளன. காசாவிலே 2 மாதமாக மனிதாபிமான உதவிகள் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. காசாவுக்குள்ளே கொண்டு செல்லப்படக்கூடிய அனைத்து உணவுப் பொருட்களும் முழுமையாக நிறுத்தப்பட்டுள்ளன. 2 மாதத்திற்குள்ளே மாத்திரம் ஹமாஸினுடைய நிர்வாக கட்டமைப்பை சேர்ந்திருக்கக்கூடிய பல தலைவர்களை இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வான்படையினர் முழுமையாக அழித்து விட்டார்கள். காசாவின் நிர்வாகத்திலே ஹமாஸை பலவீனப்படுத்துவதற்கான எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் கடந்த 2 மாதமாக இஸ்ரேலிய இராணுவம் மேற்கொண்டு வருகின்றது. இவ்வாறு ஹமாஸுக்கு எல்லா புறத்திலிருந்து முச்ச அழுத்தங்களை வழங்குவதன் மூலமாக ஹமாஸை சரணடைய வைக்க முடியும் என்றும் இஸ்ரேலினுடைய நிபந்தனைகளுக்கு அமைவாக ஹமாஸை கட்டுப்படுத்த முடியும் என்றும் இஸ்ரேலிய தலைமைகள் எதிர்பார்த்திருந்தார்கள். ஆனால் தற்போது காசாவிலே இஸ்ரேலிய இராணுவத்திற்கு எதிராக மேற்கொண்டு வரக்கூடிய தாக்குதல்களை எடுத்து நோக்கும் போது கடந்த 2 மாதமாக இஸ்ரேலிய தலைமைகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களும் அழுத்தங்களும் தோல்வி அடைந்துள்ளது என்பதனை உறுதிப்படுத்துகின்றது. உண்மையிலேயே ஹமாஸுக்கு அழுத்தங்களை வழங்கக்கூடிய அனைத்து வேலை திட்டங்களும் தோல்வி அடைந்துள்ளது. ஊடகங்கள் மூலமாக இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய வெற்றி இலக்குகள் புகழப்பட்டாலும் களத்திலே யதார்த்தத்தினுடைய நிலைமையானது தலைகீழாகவே இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் 19 மாதங்களுக்கு பிறகும் தாக்குதல்களை மேற்கொண்டு காணொளிகளையும் வெளியிடுகின்றார்கள். ஸ்னைப்பர் தாக்குதல்கள் மூலமாக எங்களுடைய தளபதிகளை குறிவைக்கின்றார்கள். அதுவும் இஸ்ரேலிய இராணுவம் முழுமையான கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பிரதேசங்களிலேயே சுரங்க பாதைகளில் இருந்து வெளிப்பட்டு இந்த தாக்குதல்களை மேற்கொள்கின்றார்கள். இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சுரங்க பாதைகள் இருப்பதனை இஸ்ரேலிய இராணுவத்தினால் கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் காசாவிலே எந்த விதமான சுரங்க பாதைகளையும் ஒருபொழுதும் கண்டுபிடிக்கவே முடியாது என்பது தற்போது தெளிவாக உறுதிப்படுத்தப்படுகின்றது. உண்மையை தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் இஸ்ரேலிய இராணுவம் பலவீனமாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்திலே நாங்கள் காசாவில் மீண்டும் போரை ஆரம்பிக்காமல் ஒப்பந்தங்களை மேற்கொண்டு பணை கைதிகளை முழுமையாக மீட்டெடுப்பதே இஸ்ரேலிய எதிர்காலத்திற்கு மிகவும் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் இராணுவ ஆய்வாளர் அவிஸ்டரோஃப் தெரிவித்துள்ளார்.
அடுத்து நேற்றைய தினம் இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய கருப்பு நாளாக அமைந்திருந்ததாகவும் கருப்பு வெள்ளியாக அமைந்திருந்ததாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டிருந்தன. நேற்று மாலையிலிருந்து பலஸ்தீனிய போராளிகள், அதிலும் குறிப்பாக உயிரெடுக்க பலஸ்தீனிய போராளிகள் பெய்ட் ஹனோன், சுஜையா மற்றும் ரஃபா பிரதேசங்களில் உச்சக்கட்ட வீரியமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாக நேற்றிரவு ரஃபா நகர் கருகாமையில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பணைய கைதி ஒருவரை மீட்பதற்காக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் விசேட படைகள் களமிறங்கியிருந்தார்கள். இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தில் இருக்கக்கூடிய ரகசியமான படைப்பிரிவான யமாஸ் படைப்பிரிவை சேர்ந்த சிப்பாய்களும் தளபதிகளுமே களமிறங்கி இஸ்ரேலிய கைதியை மீட்பதற்கான தாக்குதல் திட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள். ரஃபா நகர் பிரதேசத்திலே ஒரு குடியிருப்பு கட்டிடத்தில் இஸ்ரேலிய கைதி ஒருவர் இருக்கக்கூடிய தகவல்களை பெற்றுக்கொண்ட இவர்கள் குறித்த பிரதேசத்தை நோக்கி விரைந்து சென்றுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தின் ரகசிய படைப்பிரிவான யமாஸ் படைப்பிரிவு குறித்த குடியிருப்பு கட்டிடங்களுக்கு அருகாமையில் சென்றதும் பலஸ்தீனிய போராளிகள் அவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 4 அதிகமான உயிரெடுக்க பலஸ்தீனிய போராளிகள் களமிறங்கி இந்த தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. யாசின் ஏவுகணைகளையும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிகளையும் யாசின் ஏவுகணைகளையும் பயன்படுத்திய தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படையை இலக்கு வைத்து கிட்டத்தட்ட 5க்கும் அதிகமான யாசின் ஏவுகணை தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த தாக்குதலிலே பணைய கைதியை மீட்க வந்த ரகசிய சிப்பாய்கள் மொத்தமாக தட்டி தூக்கப்பட்டுள்ளார்கள். கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த தாக்குதலிலே யமாஸ் படைப்பிரிவினுடைய துணை தளபதி படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்திருந்தது. மேலும் இவரோடு சேர்ந்து 8 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் 2 பேர் கொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு தெரிவித்திருந்தது. ஆனால் இன்று காலை குறித்த துணை தளபதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஊடகங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. அத்தோடு எங்களுடைய இஸ்ரேலிய பணைய கைதியை மீட்டெடுக்க முடியவில்லை என இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஒப்புக்கொண்டுள்ளது. ஒருவேளை இந்த இஸ்ரேலிய கைதியை பொறியாக பயன்படுத்தி பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக உச்சக்கட்ட தாக்குதல்களை திட்டமிட்டு மேற்கொண்டிருக்கலாம் என பலஸ்தீனிய ஊடகங்களும் தெரிவித்துள்ளன. அடுத்து சுஜையாவினுடைய கிழக்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய வீடொன்றினை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் வெடிக்கச் செய்திருந்தார்கள். இவ்வாறு குறித்த வீடானது வெடித்து சிதறும் சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டிற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சுரங்கப்பாதை ஒன்றிலிருந்து பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் வெளிப்பட்டு தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். யாசின் ஏவுகணைகளை பயன்படுத்திய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களை தொடர்ந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகள் தப்பிச் செல்வதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். சுஜையாவின் எல்லை பகுதிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய நஹல்லோஸ் கட்டளை தளத்திற்கு தப்பிச் செல்வதற்கு முயற்சி செய்துள்ளார்கள். இருப்பினும் பலஸ்தீனிய போராளிகள் அவர்களை சுற்றி வளைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலும் அவர்கள் மொத்தமாக அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. கிட்டத்தட்ட 15க்கும் அதிகமான சிப்பாய்கள் குறித்த தாக்குதலில் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்தும் இருக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே நேரம் குறித்த தாக்குதலிலே 2 சிப்பாய்கள் படுகொலை செய்யப்பட்டிருப்பதாகவும் 9 பேர் படுகாயமடைந்திருப்பதாகவும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் அறிவித்துள்ளது. அத்தோடு இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு ஓரிரு மணித்தியாலங்களுக்குள் சுஜையாவின் வடக்கு பிரதேசத்திலே வீடொன்றிற்குள் பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைக்கப்பட்டுள்ளார்கள். குறித்த வீட்டை சுற்றி வளைத்து பலஸ்தீனிய உயரடுக்கு போராளிகள் யாசின் ஏவுகணை தாக்குதல்களையும் இயந்திர துப்பாக்கிச்சூடு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 4 சிப்பாய்கள் குறித்த பகுதியிலேயே கொல்லப்பட்டிருப்பதாக பலஸ்தீனிய போராளிகளை அறிவித்துள்ளார்கள். அடுத்து பெய்ட் ஹனோன் கிழக்கு பிரதேசத்திலே 3க்கும் அதிகமான புல்டோசர் வண்டிகளை பலஸ்தீனிய போராளிகள் கொத்தாக தட்டி தூக்கியுள்ளார்கள். மேலும் குறித்த பிரதேசத்தில் வீடொன்றிற்குள்ளே பதுங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் இலக்கு வைத்து ஏவுகணை தாக்குதல்களையும் மோட்டார் குண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதல்களிலே 4 இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொல்லப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதே போன்று இன்று மாலையும் பெய்ட் ஹனோன் பிரதேசத்திலும் சுஜையாவின் கிழக்கு பிரதேசத்திலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் நிலை கொண்டிருக்கக்கூடிய பிரதேசங்களை இலக்கு வைத்து தொடர்ச்சியான மோட்டார் குண்டு தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டு வரும் தாக்குதல்கள் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தொடர்ச்சியான தாக்குதல்களை தொடர்ந்து அவசரமாக காசாவிற்குள்ளே அடுத்த கட்ட மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இதற்காக அவசரமாக ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு சிப்பாய்களுடைய பற்றாக்குறைகளையும் அதிகாரிகளுடைய பற்றாக்குறைகளையும் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்றும் இதற்கு பிறகு மிகப்பெரிய தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவ தலைமைகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் போரமைச்சர் அமைச்சரவையில் முன்மொழிவுகளை முன்வைத்துள்ளார்கள். அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் காசாவின் களத்திலே அடுத்த மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிக்க வேண்டுமாக இருந்தால் ஆட்சேர்ப்பு நடவடிக்கைகளை முழுமையாக மேற்கொள்ள வேண்டும். தற்போது இருக்கக்கூடிய பற்றாக்குறைகளை முழுமையாக நிவர்த்தி செய்வதற்கு இஸ்ரேலிய ராணுவத்திற்கு இன்னும் குறைந்தது 6 மாதங்களாவது எடுக்கலாம். மேலும் இந்த பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யாமல் காசாவிற்குள்ளே அடுத்த மிகப்பெரிய தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது இஸ்ரேலிய ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்புகளை ஏற்படுத்தும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளார்கள்.
அடுத்து இன்றைய தினம் எகிப்திலே விசேட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. காசாவிலே 5 வருடத்திற்கு யுத்தத்தினை நிறுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகளே ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மேலும் இதற்காக இன்றைய தினம் ஹமாஸினுடைய மூத்த தலைமைகள் அனைவரும் இன்றைய தினம் எகிப்துக்கு விஜயம் செய்திருப்பதாகவும் எகிப்திய தலைமைகளோடு விசேட கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதே நேரம் மொசாடினுடைய தலைவர் கத்தாருக்கு விஜயம் செய்து கத்தார் பிரதமரோடு காசாவின் யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகள் தொடர்பாக அடுத்த கட்ட கலந்துரையாடல்களை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மார்ச் 20ஆம் தேதி தொடக்கம் 23ஆம் தேதி வரையில் அமெரிக்க ட்ரூமேன் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளை காண்பியுங்கள். டொனால்ட் ட்ரம்ப் உண்மையிலேயே தைரியமிக்க நபராக இருந்தால் ட்ரூமேன் போர்க்கப்பலில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளை வெளிப்படுத்துவார். மேலும் இந்த கண்காணிப்பு கேமராக்களுடைய காட்சிகள் மூலமாக ட்ரூமேன் போர்க்கப்பல் எவ்வாறு சிதைவடைந்துள்ளது என்பதனையும் எங்களுடைய தாக்குதல்கள் எவ்வாறு வீரியமாக அமைந்துள்ளது என்பதனையும் தெளிவாக ஒட்டுமொத்த சர்வதேசமும் புரிந்து கொள்ளும். எனவே தைரியம் இருந்தால் டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய நிர்வாகமும் ட்ரூமேன் போர்க்கப்பலுடைய கண்காணிப்பு கேமராக்களின் காட்சிகளை வெளிப்படுத்த வேண்டும் என யமன் தலைமைகள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்து அமெரிக்க வலைத்தளமான தி வார்சோன் வலைத்தளமானது அமெரிக்காவின் பென்டகன் அதிகாரி இவ்வாறு தெரிவித்திருப்பதாக செய்திகளை வெளியிட்டுள்ளது. சில நேரத்தில் யமன் ஹவுதிகள் என்ன செய்கின்றார்கள் என்பது பற்றி நாங்கள் ஆச்சரியப்படுகின்றோம். அவர்கள் இதனை எவ்வாறு செய்து முடித்தார்கள் என்பது பற்றி நாங்கள் குழம்பி போயிருக்கின்றோம். யமன் ஹவுதிகள் தொழில்நுட்ப ரீதியாக முன்னேறவில்லை. எங்களுடைய நவீன ஆயுதங்களை எதிர்கொள்வதற்கான தொழில்நுட்பங்கள் அவர்களிடம் இல்லை. ஆனால் அவர்கள் புதுமையான வழிமுறைகளை பயன்படுத்துகின்றார்கள். எவ்வாறு அவர்கள் இவ்வாறான வழிமுறைகளை பயன்படுத்துகின்றார்கள் என்பது பற்றி எங்களுக்கு அறிந்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. உலகிலேயே ஏழ்மையான பிராந்தியமாக இருக்கக்கூடிய யமன் பிரதேசத்தில் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய போர் தந்திரங்கள் எங்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது என பென்டகன் அதிகாரி தெரிவித்திருப்பதாக குறித்த வலைத்தளமானது செய்திகளை வெளியிட்டுள்ளது. அதே போன்று CNN ஊடகமானது அறிக்கை ஒன்றினை வெளியிட்டுள்ளது. யமன் ஹவுதிகள் அமெரிக்காவின் MQ-9 ட்ரோன்களை முழுமையாக சுட்டு வீழ்த்தி வருகின்றார்கள். யமன் வான்பரப்பிற்குள்ளே நுழையக்கூடிய MQ-9 ட்ரோன்களை இலகுவாக சுட்டு வீழ்த்துகின்றார்கள். இதனால் அமெரிக்க ராணுவத்திற்கு வான்வழி மூலமான உளவு தகவல்களை பெற்றுக் கொள்ள முடியவில்லை. அமெரிக்க ராணுவம் பல வழிகளை பயன்படுத்தி யமனுக்குள்ளே MQ-9 ட்ரோன்களை அனுப்பினாலும் அவற்றை முழுமையாக கண்காணித்து அவற்றினை இலகுவாக சுட்டு வீழ்த்துவது தற்போது அமெரிக்க ராணுவத்திற்கு மிகப்பெரிய சவாலாக மாறியுள்ளது. மேலும் யமன் தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக் யமனுக்கு எதிரான 2ஆம் கட்ட வான்வழி தாக்குதல்களை ஆரம்பிக்க முடியாது என அமெரிக்க தலைமைகள் டொனால்ட் ட்ரம்புடைய நிர்வாகத்திற்கு அறிவித்திருப்பதாகவும் யமனுக்கு எதிரான 2ஆம் கட்ட தாக்குதல்களை ஆரம்பிப்பது சாத்தியமான விடயமாக அமையாது என்று தெரிவித்திருப்பதாகவும் CNN ஊடகமானது குறித்த அறிக்கையிலே தெரிவித்துள்ளது. அத்தோடு நேற்றிரவு யமன் ஹவுதி ராணுவத்தினர் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசமான நெகவ் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விமான கட்டளை தளம் ஒன்றினை இலக்கு வைத்து ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல் ஒன்றை மேற்கொண்டுள்ளது. குறித்த தாக்குதலானது வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் யமன் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். அதே போன்று இன்று அதிகாலை கார்லஸ் வின்சன் போர்க்கப்பலை இலக்கு வைத்தும் யமன் ஹவுதிகள் உச்சக்கட்ட தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான 3ஆம் கட்ட மறைமுக பேச்சுவார்த்தைகள் ஓமான் நாட்டிலே தற்போது நடைபெற்று வருகின்றன. இன்னும் 1-2 மணித்தியாலங்களுக்குள் குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பான தகவல்கள் வெளியிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதனால் குறித்த பேச்சுவார்த்தை தொடர்பான முழுமையான தகவல்களை நாளைய காணொலியில் பதிவிடுகின்றேன். அத்தோடு நேற்றிரவு ஈரான் தொடர்பாக டொனால்ட் ட்ரம்ப் இவ்வாறு தெரிவித்திருந்தார். ஈரானினுடைய அணுசக்தி தளங்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான இஸ்ரேலினுடைய திட்டத்தினை நான் நிறுத்தவில்லை. ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டாம் என நான் இஸ்ரேலை கட்டுப்படுத்தவில்லை. இராணுவ நடவடிக்கைகளுக்கு முன்பு ஒரு ஒப்பந்தத்தினை மேற்கொள்ள வேண்டும் என்றே நான் விரும்பியிருந்தேன். நெட்டன்யாஹூ என்னை ஈரானுக்கு எதிரான போரை நோக்கி இழுக்கின்றார் என்று குறிப்பிடப்படும் தகவல்களில் எந்த உண்மையும் இல்லை. நான் முழுமையான விருப்பத்தோடு ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பேன். ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் அமெரிக்காவினுடைய தலைமையிலேயே ஈரானுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கப்படும் என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அதாவது ஒப்பந்தம் எட்டப்படாவிட்டால் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் அதுவும் அமெரிக்காவின் தலைமையில் ஈரானுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பதற்கும் தயாராக இருப்பதாகவே டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அடுத்து இன்று காலை ஈரானினுடைய தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஷாஹித் ரஜாய் துறைமுகத்திலே ஒரு பெருவெடிப்பு ஒன்று ஏற்பட்டிருந்தது. இந்த பெருவெடிப்பின் மூலமாக தற்போது வரை 500க்கும் அதிகமானோர் படுகாயமடைந்திருப்பதாகவும் 4 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. அத்தோடு துறைமுக கொள்கலன்களில் வைக்கப்பட்டிருந்த அமோனியம் நைட்ரேட் போன்ற அதிக எரியக்கூடிய பொருட்களை முறையாக சேமித்து வைக்காததன் விளைவாகவே இந்த பெருவெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. அதே நேரம் ஏவுகணைகளுக்கு பயன்படுத்தக்கூடிய திரவ மற்றும் திட எரிபொருட்களை கொண்டிருக்கக்கூடிய கொள்கலன்களில் ஏற்பட்ட வெடிப்பின் மூலமாகவே இந்த மிகப்பெரிய வெடிப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் சில ஈரானிய ஊடகங்கள் சுட்டிக்காட்டியுள்ளன. மேலும் இதுவரைக்கும் கிடைக்கப்பட்டிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக இது ஒரு விபத்தாகவே பார்க்கப்படுகின்றது. அத்தோடு குறித்த வெடிப்பு சம்பவம் தொடர்பான காணொலிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.